ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சமச்சீர் புக்கில் எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய புக் லிஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 மெர்ஜ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், மெயின்ஸ் என்ன படிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காமனாக ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். பட் இது வரைக்கும் நம்ம செப்பரேட்டாக குரூப் 4க்கு வந்து வீடியோ போடல. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் குரூப் 4க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ அதுக்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு என்னென்ன புக்கு படிக்கணும், இந்த புக்கு மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசம்பர் மந்த்தில் நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்துடும். பிளானர் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகிற 2025ல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ வரப்போகுது, என்னென்ன எக்ஸாம்ஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை நம்ப மாட்டீங்க. ஆனுவல் பிளானர் வந்தால் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன், அப்போ தான் நான் வந்து நம்பி படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தவறெல்லாம் யாருமே பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நான் என்னென்ன புக் சொல்கிறேன் அப்படின்றத ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்கிற புக் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இல்லாத புக்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. புக்ஸ் ஏதாவது கிடைக்கல, 1-2 புக்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு வந்து பிரிண்ட் போட்டு ரெடி பண்ணிடுங்க. நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்து ஒரு 5 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஷோ பண்ணுறது தான் நீங்கள் குரூப் 4க்கு படிக்க வேண்டிய புக்ஸு. ஸோ இந்த புக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து குரூப் 4க்கு படிக்க வேண்டிய புக்ஸு. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல் தமிழ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே 6th 7th 8th 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய நியூ தமிழ் புக்ஸ். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்ஸ். சரிங்களா? ஓகே, 6th நியூ புக் படிக்கணும் குரூப் 4க்கு. 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு படிக்கணும். 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்ஸ் வந்து படிக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் கம்பல்சரி படிக்கணும். அதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 11th 12th வந்து சிறப்பு தமிழ் புக்கு வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புக்கு கிடைக்கல அப்படின்னா பிரிண்ட் போட்டுக்கோங்க. அதுவும் முடியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பிடிஎஃப்பில் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம மேத்ஸ்க்கு போகலாம். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25 கொஷின்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம தமிழை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 10 யூனிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய யூனிட் 10 மேத்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து சமச்சீர் புக்ஸ் இருக்குது மேத்ஸ் புக் அப்படின்னா அது வாங்கிக்கோங்க. பட் இருந்தாலும் எடுத்ததுமே வந்து சமச்சீர் புக்கு வந்து மேத்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் வந்து ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் மிங்கிள்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி புக் நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 புக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணியன் ஆப்டிடியூட். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 புக் இருக்கும். இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சமச்சீர் புக்கு தான். ஓகேங்களா? அதாவது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸு, எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த பார்ட் 3ல் இருக்கும். ஓகேங்களா? புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக் கண்டென்ட் எல்லாமே இந்த பார்ட் 3ல் இருக்கும். இந்த பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கணியன் ஆப்டிடியூட் புக் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் இருக்கும். இந்த பார்ட் 3 வந்து உங்களுக்கு வந்து சமச்சீர் கண்டென்ட், அதாவது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே,
இன்னொரு புக் மேத்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? ஸோ இவங்களோட புக்கு. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டாபிக் வந்து இந்த புக்கில் இருக்கிற டாப்பிக்கை விட இதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று கன்யன் புக்கு, அப்படி இல்லைன்னா ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு புக் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டுமே படிக்கிறது இன்னமும் பெஸ்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம சயின்ஸ்க்கு வருவோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th இந்த 2 புக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து பார்த்திங்கன்னா மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 யூனிட், அதாவது 10 யூனிட்டில் மேத்ஸ் சயின்ஸ் முடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் புக்ஸ். ஓகேங்களா? 6th term 1 term 2 term 3, 7th term 1 term 2 term 3, அதே மாதிரி 8th 3 term இருக்கும், 9th 2 term இருக்கும், 10th 2 term இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபுல் புக்காக வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு புக்காக தான் வரும். இந்த மாதிரி 9th ஃபுல்லாகவே ஒரு புக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ சயின்ஸும் உங்களுக்கு இதிலே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, அடுத்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதாவது வரலாறு. 11th 12th. ஓகேங்களா? 11th 12th ஹிஸ்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th 12th பாலிட்டி. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th 12th எக்கனாமிக்ஸ், பொருளியல். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டைம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ தமிழ் புக்கு, ஓல்டு தமிழ் புக்கு, அது இல்லாமல் 11th 12th சிறப்பு தமிழ் வாங்கிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கனியன் ஆப்டிடியூடு 3 பார்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கு வந்து 9th 10th வந்து வாங்கிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 11th 12th, பாலிட்டியில் 11th 12th, எக்கனாமிக்ஸில் 11th 12th. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். பட் அது நீங்கள் வந்து 11th 12th உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக படிக்கணும், கிளியராக படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரகதீஸ் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியலமைப்பு புக்கு, இது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருப்போம். பட் இருந்தாலுமே எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வைஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டு இதில் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சமச்சீர் புக்கை படிச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு சமச்சீர் புக்கே போதுமானது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான புக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு புக்கு எப்படி வாங்குறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம், அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, இதே மாதிரி சயின்ஸு, ஸோ எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து புக்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் பார்க்காம மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆப்ஷனுக்கும் அதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதுக்கு என்ன கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான் ரொம்ப பெரிய புக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே அடுத்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரப்போகிற சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேத்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட்டில் போட்டு பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டில் போட்டு பார்க்குறது இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து இது ஹிண்ட்ஸ். ஓகேவா? நோட்ஸ் இல்லை, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், அந்த மாதிரி டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் போய் புக்லையோ இல்லை வந்து போட்டு பார்த்த சம் நோட்லையோ எடுத்து வச்சு நீங்கள் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து கிடைக்காது. ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸை வந்து நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வரும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் போடாதீங்க. ஃபார்முலாஸ் மெமரி பண்ணி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி போடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த மெத்தடுக்கு மட்டும் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப் 4 படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்னென்ன புக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.